Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1998 வருஷம் இந்த ஒரு நாள்ல ஜெர்மனில இருக்கிற முனிச்ல இருந்து ஹாம்பர்க் நோக்கி ஒரு அதிவேக ரயில் ஃபாஸ்டா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படி போற அந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க காலுக்கு கீழ இருக்க ட்ரெயின் ஃப்ளோரை தொலைச்சிட்டு ஒரு பெரிய இரும்பு ராடு அந்த ட்ரெயினுக்குள்ள வருது. இப்படி அதிவேகமா போயிட்டு இருக்கிற ரயிலுக்குள்ள திடீர்னு ஒரு இரும்பு ராடு உள்ள வந்துச்சு அப்படின்னா யாரா இருந்தாலும் பயப்படதானே செய்வாங்க. எஸ், அதே மாதிரி தான் அந்த ஃபேமிலியும் பதறினாங்க. அப்படி பதறதோட மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினோட கண்டக்டர் இதை சொல்றதுக்காக அவரை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி தேடுற அவங்களுக்கு தெரியாது இன்னும் சில வினாடிகள்ல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்க போகுது. அதுதான் ஜெர்மனி ஹிஸ்டரியோட worst ரயில் டிசாஸ்டராவும் மாற போகுது அப்படின்றது. எஸ், இன்னைக்கு வீடியோல இந்த உலகத்துல நிகழ்ந்த worst ட்ரெயின் டிசாஸ்டர் தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூட வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜெர்மனி அப்படினாலே ஹை ஸ்பீட் ரயில் லைன்ஸ்க்கு பெயர் பெற்ற ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். அது இந்த காலகட்டத்தில் மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் அதாவது 1990s காலகட்டத்திலேயே ஹை ஸ்பீட் ரயில் லைன்ஸ்க்கு பெயர் பெற்ற ஒரு நாடு அப்படின்னா அது ஜெர்மனி அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயினுக்காகவே தனியா லைன் போட்டு ஹை ஸ்பீட் ரயில் லைன் உருவாக்கி வச்சிருந்தாங்க. இப்படி எக்ஸ்க்ளூசிவ் உருவாக்கி வச்சிருந்த அந்த ஹை ஸ்பீட் ரயில் லைன்ஸ்ல நார்மலா போற பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் 160 km/h அப்படின்ற ஸ்பீட்ல டிராவல் பண்ணுமா. ஒரு நார்மல் பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் 160 km/h ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது அப்படின்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின் அந்த லைன்ல எவ்வளவு ஸ்பீடா டிராவல் பண்ணும். எஸ், அந்த லைன்ல பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின் கிட்டத்தட்ட 300 km/h அப்படின்ற ஸ்பீட்ல டிராவல் பண்ணுமா. அப்படின்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஜெர்மனி நாடு தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஹை ஸ்பீட் ட்ரெயின் இவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. அது அவங்க சின்கான்சன் இல்லைன்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலி அண்ட் பிரான்ஸ் நாடுகள் பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாடு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே செஞ்சாங்க. இப்படி ஜெர்மன் நாடு இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் அவங்க நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணங்களை சொல்லணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் மற்ற ட்ரெயினோட பயங்கர ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். அதனாலே பேசஞ்சர்ஸ் குறிப்பிட்ட டைம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போய் டெஸ்டினேஷன்ல இறக்கி விட்டுரும். அதே நேரத்தில் ரொம்ப சேஃபான ட்ரெயினும் கூட, எக்கனாமிக்கல் ஃப்ரெண்ட்லியும் கூட. இதுக்கெல்லாம் இது ஒரு சுற்றுச்சூழல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்திருக்கு, அதாவது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்திருக்கு. கூடுதலா ஜெர்மன் நாட்டோட பொருளாதாரத்துக்கு ஒரு முதுகெலும்பாவே இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்கவும் செஞ்சிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரெயினை ஜெர்மன் நாட்டில் எந்த மாதிரி சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், அதாவது ICE அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களை இயக்குன கம்பெனியோட பேரு டியூட்சே பான். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி மக்களுடைய பயங்கர வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா பயங்கர ஃபாஸ்டாவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதனாலே மக்களுடைய பயங்கர வரவேற்பை பெற்றுச்சு. ஆனா நாட்கள் போக போக இந்த ட்ரெயின் மேல சில கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதுல குறிப்பா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எக்கச்சக்கம் பேரால சொல்லப்பட்டுச்சு. அதுதான் இந்த ட்ரெயின்ல வர வைப்ரேஷன். எஸ், இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த ட்ரெயின்ல இருக்க பஃபட் கார் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது ரயில் உணவக கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்க கத்தியா இருந்தாலும் சரி, போக் ஸ்பூன்ஸா இருந்தாலும் சரி, இந்த ட்ரெயின் போறப்ப பயங்கரமா வைப்ரேட் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்குமா. ஏன் அதை விட பெருசா இருக்கிற கண்ணாடி டம்ளரே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் போறப்ப அதோட வைப்ரேஷனால அது வச்ச இடத்துல நிக்காம அப்படியே நழுவி நழுவி வேற இடத்துக்கு வந்துருமா. சோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெயின் மூவ் ஆகிறப்ப வைப்ரேஷன்ஸ் மக்கள் ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அதனாலே இதை ஒரு மிகப்பெரிய குறையா மக்கள் கம்ப்ளைண்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எக்கச்சக்கமா வந்து குமிஞ்ச உடனே இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நடத்திட்டு இருக்க டியூட்சே பான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அனலைசிஸ்ல ஈடுபடுறாங்க. அப்படி அவங்க ஈடுபட்டதுல பாத்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் எங்க இருந்து வருது அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த ட்ரெயினோட வீல். எஸ், அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரயில்கள்ல மோனோ பிளாக் டிசைன் கொண்ட சக்கரங்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மோனோ பிளாக் வீல் இல்லைன்னா சக்கரம் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. இதோட டிசைன் இப்ப நார்மலா நம்ம ரயில்ல இருக்கிற சக்கரத்துல இருக்க டிசைன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது உள்புறத்துல மட்டும் தான் ஃபுல் டயாமீட்டர் கொண்ட வீல் இருக்கும், வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா அதுல ஆஃப் டயாமீட்டர் கொண்ட வீல் தான் இருக்கும். சோ இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வளைவுல இந்த ட்ரெயின் வளைஞ்சு போனாலும் ட்ராக்கை விட்டு வீல் வெளியே போகாம ஒரே சீரா போற மாதிரி தான் இந்த வீலை உருவாக்கவே செஞ்சிருப்பாங்க. இது ஒரு பெஸ்ட் டிசைன் அப்படினே சொல்லலாம். ஆனா இந்த கைண்ட் ஆஃப் வீல் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீல்கள் எல்லாமே ஒரே ஈவனா தேய்மானம் அடையாம அன்ஈவனா தான் தேய்மானம் அடையவே செய்யும். சோ இந்த மாதிரி அன்ஈவனா தேய்மானம் அடைஞ்சாலே என்ன பிரச்சனை கிரியேட் ஆகும், ஒரே சீரா ஓடாம கிடுகிடுன்னு சொல்லிட்டு மேலே ஆடி ஆடி ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பா உள்ள வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் இல்லையா. சோ அந்த ஒரு வைப்ரேஷன் தான் அந்த காலகட்டத்தில் ஜெர்மன்ல ஓடிட்டு இருந்த ட்ரெயின்கள்ல கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க. சோ சக்கரம் தான் பிரச்சனை அப்படின்றத கண்டுபிடிச்ச உடனே நம்ம சக்கரத்தோட டிசைனை மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சிகள்ல பயங்கரமா இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆராய்ச்சிகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்றதோட பலனா ஒரு சக்கரத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு சக்கரம் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு மெயின் கோர் இருக்கும், அதை சுத்தி பாத்தீங்கன்னா மெட்டல் வீல் இருக்கும். ஆனா இந்த சென்டர் கோருக்கும் மெட்டல் வீலுக்கு இன் பிட்வீன் கேப்ல ரப்பர் டேம்பர் ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க.
பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ரப்பர் டேம்பர் தான் பாத்தீங்கன்னா சக்கரத்தினால ஏற்படுற அந்த வைப்ரேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த வைப்ரேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட்டுக்கும் உட்படுத்துறாங்க. அதுக்காக இந்த வகையான சக்கரங்களை இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா கண்டுபிடிச்சு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே அதே ஜெர்மனியில சிட்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கிற டிரான்ஸ் ட்ரெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிரான்ஸ் ட்ரெயின்ஸோட சக்கரங்கள் எல்லாமே இதே மாடல் சக்கரங்களை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா இந்த டிரான்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லோவா ஓடக்கூடிய ட்ரெயின்ஸ். சோ அதுல இந்த வகையான சக்கரங்களை யூஸ் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆக போறது கிடையாது. ஆனா இப்போ இவங்க இந்த சக்கரத்தை எதுல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க, ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களே. சோ அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் இல்லையா. சோ அதனாலே இந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் அந்த வகையான டெஸ்ட்டுக்கு உட்படுத்துறாங்க. ஆனா என்னத்தை தான் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலும் இவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு, வைப்ரேஷனை கம்மி பண்ணியே ஆகணும்ன்றதானே இருந்துச்சு. சோ வைப்ரேஷனை கம்மி பண்ணியே ஆகணும்னா வேற வழியே இல்ல, இந்த சக்கரத்தை நம்ம அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட இருந்ததுனாலேயே இந்த சக்கரங்கள் அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணதோ இல்லையோ எல்லா டெஸ்ட்லயுமே பாஸ்ன்னு போட்டு கடைசியில் இந்த சக்கரங்களை அந்த ட்ரெயின்ல இன்ட்ரோடியூஸும் பண்ணிட்டாங்க. அதாவது 1992 வருஷம் இந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் ட்ரெயின்ல மாட்டிட்டு ட்ரெயினை ஓடவும் வச்சுட்டாங்க. இனிஷியலா அந்த சக்கரங்களை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப எந்த விதமான ப்ராப்ளங்களும் வரல. சில வருடங்கள் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு until 1997 வருஷம் வரைக்கும். எஸ், அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஹேனோவர் சிட்டிக்குள்ள ஓடி இருக்க சில டிராம்ஸ் ட்ரெயின்ஸ்ல ஒரு புது ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கத உஸ்ட்ரா பண்ற கம்பெனி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கம்பெனி வேற எதுவும் கிடையாதுங்க, ஹேனோவர் சிட்டிக்குள்ள டிராம்ஸ் ட்ரெயின்ஸை எடுத்து நடத்திட்டு இருந்தது இவங்க தான். அதுவும் இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த வீல்ஸ் பாத்தீங்கன்னா தேய்மானம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா சொல்றீங்க, எல்லா வீல்ஸும் ஓட ஓட தேய்மானம் தான் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இவங்க கண்டுபிடிச்ச இந்த புது வீல் பாத்தீங்கன்னா நார்மலான மோனோ பிளாக் டிசைன் கொண்ட வீல்ஸை விட அதிவேகமா தேய்மானம் அடையுது. அது மட்டும் இல்லாம சில வீல்ஸ்லாம் கிராக்ஸ் கூட ஆகுது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம டேமேஜ் ஆன வீல்ஸை மாத்தவும் செஞ்சாங்க. அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி இருந்த மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி இப்ப ரொம்ப குறுகிய கால இடைவெளியிலேயே மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் கொண்டு வர்றாங்க. சோ இப்படி இவங்க ஏர்லியா ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ண விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தந்துச்சு. அதாவது ஹேனோவர் சிட்டிக்குள்ள ஓடிட்டு இருந்த எந்த ஒரு டிராம்ஸ் ட்ரெயின்னாலையும் மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்காம தடுக்கப்பட்டுச்சு. இதை கண்டுபிடிச்சு ரெக்டிஃபை பண்ணோன்னே இந்த உஸ்ட்ரா கம்பெனி பண்ண அடுத்த நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை இவங்க மட்டும் வச்சுக்கிறாம இதே புதுவில தான் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்க டியூச்சே பாண்டையும் போய் இதை சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க நல்லெண்ணம் கருதி சொன்னாலும் இந்த டியூச்சே பாண்ட் இதை பெருசா கண்டுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவங்க இவங்க சொன்னதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம எங்க ட்ரெயின்ல நல்லா தாங்க ஓடிட்டு இருக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எங்க ட்ரெயின்ல வந்த மாதிரியே தெரியல, சப்போஸ் வந்தா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமா அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. ஆனா இப்படி மெத்தனமா அனுப்பிவிட்ட இந்த டியூச்சே பாண்ட் கம்பெனிக்கு அந்த டைம்ல தெரியாது இந்த ஒரு பிரச்சனைனால்தான் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடக்க போகுது அப்படின்றது. எஸ், இப்படி உஸ்ட்ரா கம்பெனி அவங்க கம்பெனியில் ஃபேஸ் பண்ண விஷயத்தை எப்படி அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லி அதை வான் பண்ணிட்டு போன அடுத்த ஒரே வருஷத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூன் மாசம் 3ஆம் தேதி 1998 வருஷம் காலை 10:30 மணி அளவுல ஜெர்மனியில் இருக்கிற ஹேனோவர்ல இருந்து ஒரு அதிவேக ட்ரெயின் புறப்பட தயாரா இருக்கு. இப்படி கிளம்புற இந்த ட்ரெயின் எப்பயுமே நார்மலா பாத்தீங்கன்னா முனிச்சில இருந்து ஹாம்பர்க் நோக்கி தான் டிராவல் பண்ணவே செய்யும். இப்படி டிராவல் பண்ற இந்த ட்ரெயின்ல இன்னைக்கு டிராவல் பண்றதுக்காக எக்கச்சக்கமான பேசஞ்சர்ஸ் இந்த அதிவேக ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாங்க. கரெக்டா 10:30க்கு இந்த ட்ரெயின் கிளம்பி அதோட ரூட்ல போகவும் ஆரம்பிக்குது. செம்ம ஹை ஸ்பீட்லயும் போக ஆரம்பிக்குது. இப்படியே டைமும் டிக்கிங் ஆகுது. 20 நிமிடங்களும் கிடக்குது. அந்த 20 நிமிட முடிவுல இந்த ட்ரெயின் எக்ஸாக்டா கடைசி இன்டர்மீடியேட் ஸ்டாப் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது இந்த ஒரு ஸ்டாப்பை கிராஸ் பண்ணா அதோட டெஸ்டினேஷன் அடைஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஸ்டாப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டாப்புக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் இந்த ட்ரெயினோட தேர்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த தேர்ட் கம்பார்ட்மெண்டோட ஃப்ளோர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஃப்ளோரை கிழிச்சுக்கிட்டு ஒரு இரும்பு ராடு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையுது. இப்படி நுழையிறது எப்படி நுழையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, ஒரு ஃபேமிலி உட்கார்ந்து அந்த ஒரு கேபின் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேபின்ல சைடு பை சைடு 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தவங்க அம்மா, இன்னொருத்தவங்க பையன். அவங்க 2 பேர் உட்கார்ந்துருக்க சீட்டுக்கு நடுவுல ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கை வைக்கிற கைப்பிடி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 2 கைப்பிடிக்கு இன்பிட்வீன் இருக்கிற கேப்ல தான் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு ராடு தொலைச்சுக்கிட்டு மேல வந்து நிக்குது. இந்த ஒரு கொடூரமான விஷயம் அவங்க எல்லாருமே நேரடியா பார்த்த உடனே அந்த ஃபேமிலி எல்லாருமே ஒட்டு மொத்தமா அலறிடுறாங்க. அப்படி அலறதோட மட்டும் இல்லாம உடனே அந்த கேபினை விட்டு வெளியே வந்து உடனே இந்த ட்ரெயின் கண்டக்டர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் கண்டக்டர் எங்கடா இருக்காருன்னு சொல்லிட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி கடைசி அந்த ட்ரெயின் கண்டக்டர் எங்க இருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல தான் அந்த ட்ரெயின் கண்டக்டர் இருக்காரு. என்னடா சொல்றீங்க, ஆல்ரெடி இவங்க தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நாங்க அப்ப சொல்றப்ப தப்பா சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா செகண்ட் கம்பார்ட்மெண்ட், இந்த ட்ரெயின் கண்டக்டர் இருந்துட்டு இருக்கிறது தேர்ட் கம்பார்ட்மெண்ட். சோ தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல இவர் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா அவர்கிட்ட பரபரப்பா போய் சார் நாங்க உட்காந்துட்டு இருந்த கேபின்ல 2 சேருக்கு இடையில இருக்கிற ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கு இன்பிட்வீன் கேப்ல ஒரு மிகப்பெரிய இரும்பு ராடு தொலைச்சுக்கிட்டு வந்துச்சு சார். அதை பாக்குறப்ப எங்களுக்கு உச்சக்கட்ட பயமா இருக்கு, ட்ரெயின்ல ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு போல, சோ உடனே ட்ரெயினை நீங்க நிப்பாட்டுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இதை கேட்டோன்னே அந்த ட்ரெயின் கண்டக்டர் உடனே ஆக்ஷன் எடுத்து
அந்த ட்ரெயினை எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணாரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அந்த ட்ரெயினுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதன்படி பாக்குறப்ப யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத கண் கூட நேரடியா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெயின் எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது அந்த ட்ரெயின் கம்பெனிக்கு இருந்த ஒரு முக்கியமான ரூல்ஸா இருந்துச்சு. சோ அதனாலே ட்ரெயின் கண்டக்டர் அவங்க சொன்ன உடனே எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணாம இது உண்மையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம அது என்னன்றத பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் கண்டக்டரோட சேர்ந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்க உட்கார்ந்துட்டு இருந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க பதற்றமா ஓடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்றப்போ அவ்வளவு பதற்றத்தோட சொன்னாங்க. சோ அதை கேட்டோடனே ட்ரெயின் கண்டக்டர் ஏதோ ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான் கிரியேட் ஆகுன்றத புரிஞ்சுக்கிறாரு. சோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் பயங்கர ஃபாஸ்டா ஓடுறாங்க. அப்படி இவங்க ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல ட்ரெயின் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 km/h அப்படின்ற ஒரு ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. சோ அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரெயின் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி காற்றுல இப்படின்னு சொல்லிட்டு அசஞ்சா எப்படி அசையுமோ அதே மாதிரி ஸ்வேங் ஆகிக்கிட்டு ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. சோ இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின்குள்ள இவங்களும் பயங்கர ஃபாஸ்டா ஓடி தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்குள்ள என்டர் ஆகுறாங்க. அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படி இவங்க என்டர் ஆகுற அந்த ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய பூம் சவுண்டும் இவங்க காதுக்குள்ள கேக்குது. இந்த சத்தம் வேற எதுவும் கிடையாது. அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா தண்டவாளத்துல போயிட்டு இருந்த அந்த ட்ரெயின் இந்த சமயத்துல டீரெயில் ஆயிருச்சு. அதாவது தடம் புரண்டுருச்சு. அதுவும் தடம் புரண்டது எதுல இருந்து புரண்டதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க இப்ப கடந்து இந்த 3வது ரயில் பெட்டி இருக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் தடம் புரளவே செஞ்சிருக்கு. அதுல இந்த 3வது பெட்டி தடம் புரள்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் வேற போயிட்டு இருந்திருக்கு. அந்த பாலத்து மேல இந்த 3வது பெட்டி தடம் புரண்டு டைரக்டா போய் ஹிட் பண்ணவும் செய்து அப்படி மோதின உடனே அந்த மோதல்னால ஏற்பட்ட இம்பாக்ட்னால அந்த பாலம் அந்த இடத்துலயே கீழே விழுந்து நொறுங்கி ஒட்டையவும் செய்து அப்படி கீழே விழுற அந்த பாலம் எது மேல விழுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த 3வது 4வது 5வது 6வது ரயில் பெட்டிகள் இருக்கு பாத்தீங்களா அது மேலேயே அப்படியே கீழே விழுந்து நொறுங்கவும் செய்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொன்னா அந்த உடைஞ்சு கீழே விழுந்த அந்த பாலத்துக்கு கீழே 8 ரயில் பெட்டிகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணாம் நசுங்கி போய் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு சமயத்துல அந்த இடமே எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அள்ளு குரலும் கூச்சலுமா தான் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மேல இந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 டியூச்சே பாண்ட் ரயில்வே ஒர்க்கர்ஸ் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அந்த இடத்துல இறக்கவும் செய்றாங்க. சோ ஒட்டு மொத்தமா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால அந்த நேரத்துல அந்த இடமே ஒரு மிகப்பெரிய கேயாஷா இருந்துச்சு. அப்படி கேயாஷா இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சிட்டியான எஸ்எடேவுக்கும் கேட்டது. இந்த ஒரு சவுண்டை கேட்டோன்னே அந்த சிட்டில இருந்த எக்கச்சக்கமான மக்கள் இந்த இடத்துக்கு விரைந்து வரவும் செய்றாங்க. அப்படி வரதோட மட்டும் இல்லாம இந்த ரயில் விபத்துல மாட்டின மக்களை காப்பாற்றவும் ட்ரை பண்றாங்க. இப்படி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எமர்ஜென்சி ஒர்க்கர்ஸும் வந்துடுறாங்க. எக்கச்சக்கமான போலீஸ் ஆபீசர்ஸும் வந்துறாங்க, மிலிட்டரி மென்னும் வந்துறாங்க, சில ஆபீசர்ஸும் வந்துடுறாங்க. ஆனா என்னதான் இவங்க எல்லாருமே பயங்கர ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு விரைந்து வந்தாலும் இவங்களால அந்த இன்சிடென்ட்டுக்கு ஈடு கொடுத்து துரிதமா செயல்பட்டு எக்கச்சக்க பேரை ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெர்மனி இவ்வளவு பெரிய ட்ரெயின் டிசாஸ்டர் அவங்களோட வரலாற்றுல சந்திச்சதே கிடையாது. இதுதான் அவங்க சந்திக்கிற முதல் மிகப்பெரிய ட்ரெயின் டிசாஸ்டர். சோ அதனாலே இதுக்கு எப்படி செயல்படுறது அப்படின்றது சுத்தமா அவங்களுக்கு விளங்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா இருந்து எக்கச்சக்கமான லெசன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கிறப்ப இந்த மாதிரி துரிதமா செயல்பட்டு இவ்வளவு பேரை நம்மளால ரெஸ்கியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருந்திருக்கும். சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கும் கொடுத்திருப்பாங்க, ட்ரில்லும் கொடுத்திருப்பாங்க. அதை வச்சு ஈஸி அந்த இன்சிடென்ட்ல இருந்து எக்கச்சக்க பேரை அவங்களால ரெஸ்கியூ பண்ணிருக்க முடியும். ஆனா அதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பே இல்லாததுனால இதுதான் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய டிசாஸ்டர்னாலேயே அங்க இருந்து யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா விளங்காம அடுத்த கட்ட ஸ்டெப்பை துரிதமா எடுக்க முடியாம ரெஸ்கியூ ஆபரேஷன் டிலே ஆயிட்டே தான் இருந்துச்சே தவிர பயங்கர ஃபாஸ்டா அவங்களால செயல்படவே முடியல. சோ இந்த ஒரு பிரஷர் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய பிரஷர் அப்படின்னா அது ட்ரெயின்ல இருந்த பிரஷர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ் இது ஒரு அதிவேக ட்ரெயின்லயா அதிவேக ட்ரெயின் அப்படின்னாலே டோர் ஜன்னல் எல்லாமே பயங்கரமா லாக் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா, அதாவது பிரஷர் லாக் பண்ணப்பட்டிருக்கும் இல்லையா. சோ அதனாலே அதை திறக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் மேற்கொண்ட எல்லாருமே பார்த்தா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமா பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் விண்டோவை உடைக்க ட்ரை பண்றாங்க, கதவை பிரஷர் கொடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, இன்னொரு பக்கம் கதவை அறுத்து தனியா எடுக்கவும் ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அதையும் துரிதமா செயல்படுத்த முடியாம ரெஸ்கியூ ஆபரேஷன் டிலே ஆயிட்டே தான் இருக்கு. ஆனா என்னதான் இவ்வளவு பிரஷர்ஸ் அந்த இடத்துல இருந்தாலும் அங்க நடந்த ஒரே ஒரு அமேசிங்கான மிராக்கலான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாக்டர்ஸ் மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட டாக்டர்ஸ் பங்கேற்று இருந்தாங்க. சோ அவங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த 40 எமர்ஜென்சி பிசிஷியன்ஸும் பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த இடத்துக்கு விரைந்து வராங்க. அப்படி விரைந்து வர அந்த டாக்டர்ஸோட உதவினால ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண 87 பேருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி உடனே அவங்க எல்லாரையுமே ஹெலிகாப்டர்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி
வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை கண்டினியூ பண்றாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்கவங்களை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா என்னத்தை தான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண 287 பேசஞ்சர்ஸ் அண்ட் 8 க்ரூ மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 பேர் இறந்து போகவும் செய்றாங்க. இந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ல இருந்த ஒரே ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ராடு வந்துச்சு அப்படின்றத கம்ப்ளைண்ட் பண்ண போன அந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆனாங்க. சோ அதனாலேயே இந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ல இருந்து அந்த ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே தப்பிக்கவும் செய்றாங்க. ஏன்னா ட்ரெயின் தடம்புரல ஆரம்பிச்சதே தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தானே. சோ அதனாலே ஃபர்ஸ்ட் 2 கம்பார்ட்மெண்ட் அந்த அளவுக்கு பெருசா சேதாரம் அடையாததுனால இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேஃப்டியா உயிர் பிழைக்கவும் செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போன அந்த கண்டக்டரும் இவங்களால அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைக்கவும் செஞ்சுட்டாரு. இப்படி 101 பேர் இறந்து போன இந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஜெர்மனி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டை பார்த்ததே கிடையாது. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஜெர்மனி ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஷாக் வேவ்ஸை கிரியேட் பண்ணிருந்துச்சு. அந்த ஒரு ஷாக் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்த கட்ட ஸ்டெப்பையும் எடுக்க வச்சுச்சு. எஸ், இந்த ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு எது காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியை நியமிக்கிறாங்க. அந்த ஒரு கம்பெனியோட பேர் தான் ஃப்ரான்கோஃபர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் டியூரபிலிட்டி அண்ட் சிஸ்டம் ரிலையபிலிட்டி. சுருக்கமா சொன்னா ஃப்ரான்கோஃபர் LBF. இவங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கணும்னே அந்த இடத்தை போய் பார்வையிடவும் செய்றாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல இருந்த எக்கச்சக்க பேரை விசாரிக்கவும் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்ல உடைந்து போன ரயில் பெட்டிகள் இருக்கும் பாத்தீங்களா, அதை இன்ச் பை இன்ச்சா சோதனை பண்ணவும் செஞ்சாங்க. இப்படி இவங்க தீவிரமா விசாரணை பண்ணதுல எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுல முதல் விஷயமே அந்த ஜாக் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க பாத்தீங்களா, அதாவது ட்ரெயினோட ஃப்ளோரை தொலைச்சிட்டு ஒரு இரும்பு ராடு வந்துச்சு பாத்தீங்களா, அது என்ன ராடு அப்படின்றது கண்டுபிடிச்சதான். அந்த இரும்பு ராடு வேற எதுவும் கிடையாது, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருந்த ட்ரெயின் வீல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வீல்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு வீலோட இரும்பு தான் அந்த இரும்பு. ஏன்டா சொல்றீங்க, வீலோட இரும்பு எப்பறம் ஸ்ட்ரைட்டா ராடு மாதிரி ட்ரெயின்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதே கேள்விதான் இந்த ஆக்சிடென்ட்டை விசாரிச்ச ஃப்ரான்கோஃபர் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. ஆனா நாட்கள் போக போக தான் இவங்களுக்கே அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. எஸ், இந்த இரும்பு ராடு எப்படி ட்ரெயின்குள்ள வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீல் ஆல்ரெடி இந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடியே டேமேஜா தான் இருந்திருக்கு. அப்படி டேமேஜா இருந்த அந்த வீலை சரியா பரிசோதித்து மாற்றாம அப்படியே எடுத்துட்டு போனனாலதான் வேக கூட அந்த வெளிப்புறத்துல இருந்த மெட்டல் டயர் உடைஞ்சு அது அப்படியே ஸ்ட்ரெயிட் இரும்பு ராடா மாறி அந்த ட்ரெயினோட ஃப்ளோரை பொத்துக்கிட்டு ட்ரெயின்குள்ள வரவும் செஞ்சிருக்கு அப்படின்றத ஃப்ரான்கோஃபர் பின் நாட்கள்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இதை கண்டுபிடிச்சவங்க மேலும் சில அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் வெளியிடுறாங்க. அதுதான் இப்படி ட்ரெயினோட ஃப்ளோரை பொத்துக்கிட்டு வந்தது அந்த வீல்ல இருந்து வந்த ஒரே ஒரு இரும்பு ராடு தான். ஆனா அதை தாண்டி அந்த வீல்ல இருந்து சிதைபடைந்த எக்கச்சக்க இரும்பு பாகங்கள் ஈட்டி மாதிரி அதே ஃப்ளோர்ல தான் குத்தி பதியவும் செஞ்சிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு அந்த வீல் இந்த ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்னாடி டேமேஜ் இருந்திருக்கும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ இப்படி சக்கரத்தோட வெளிப்புற இரும்பு உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும், சக்கரத்தோட மெயின் கோர் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ரப்பர் டேம்பர் தானே. இந்த ரப்பர் டேம்பரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா ட்ரெயின் போறப்ப தண்டவாளத்துல உரசுச்சு அப்படின்னா அதுவும் ஒண்ணுமே இல்லாம சுக்குநூறா பிஞ்சு போயிடும் இல்லையா. சோ அது பிஞ்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது என்னது, சக்கரத்தோட மெயின் கோர் மட்டும் தானே. சோ இப்படி சக்கரத்தோட மெயின் கோர் மட்டும் இருந்துச்சுன்னா அது நார்மலா ஒரு சக்கரம் மாதிரி ஈவன் அந்த தண்டவாளத்துல உரசிட்டே போகுமான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது தானே. அது ஒரு பக்கம் சாஞ்சிட்டு மேல போயிட்டு தானே ஓடிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி சாஞ்சு மேல போற அந்த ஒரு விசுவல தான் நேரடியாவே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அந்த ட்ரெயின் கண்டக்டர்ஸ் தேர்ட் கம்பார்ட்மெண்ட் இருந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போற அந்த ஒரு சமயத்துல ட்ரெயின் ஸ்வேயிங் மாதிரி அப்படி ஆடி போன அந்த ஒரு விஷயத்தை பார்க்கவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்வேயிங் ஆகி ஆடி போறது ரொம்ப நேரம் நீடிக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல மெயின் கோர் மட்டும் தான் இருக்கு. அந்த மெயின் கோர் சக்கரம் டைரக்டா எப்பயுமே தண்டவாளத்துல மட்டும் தான் உரசுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் தண்டவாளத்துல உரசுறப்ப அது தண்டவாளத்தை தாண்டி வெளியவும் போய் உரசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி தண்டவாளத்துக்கு உள்ள வெளியன்னு சொல்லிட்டு ஒரு அலைன்மெண்ட் இல்லாம மாறி உரசி போறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற வீல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வீல்ஸோட அலைன்மெண்ட்டையும் மிஸ்அலைன் பண்ண வைக்குது. சோ இந்த ஒரு மிஸ்அலைன்மெண்ட் தான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற தேர்ட் கம்பார்ட்மெண்ட்ல கம்ப்ளீட்டா தாக்கத்தை கிரியேட் பண்ணி அந்த தேர்ட் கம்பார்ட்மெண்ட் அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா கம்பார்ட்மெண்ட்டையுமே தடம்பொருளை வச்சு டைரக்டா கீழே ஒழுகவும் வைக்குது. சோ உடஞ்ச இந்த ஒரு வீல் தான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டருக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத ஃப்ரான்கோஃபர் LBF அப்படின்றவங்க ரிப்போர்ட்டாவே பதிவு பண்ணவும் செய்யறாங்க. இதுக்கெல்லாம் மேல இப்படி ஒரு பிரச்சனை ஃபியூச்சர்ல நடக்கலாம், அப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம தடுத்து நிறுத்தியானோம் அப்படின்றதுக்கு இவங்களுக்கு 2 சான்ஸ் கிடைச்சும் அந்த 2 சான்ஸ் இவங்க மெத்தனமா தட்டி கழிச்சிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டையும் இவங்க சப்மிட் பண்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1992 வருஷம் இந்த ஒரு வீல் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்பே நாங்களே வந்து இந்த வீல்லாம் ஹை ஸ்பீட் ட்ரெயினுக்கு ஒத்தே வராது, இதை நீங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணோம். ஆனா நாங்க வார்ன் பண்ணது அவங்க ஒரு பொருட்டா கூட கண்டுக்கிறாம ஜஸ்ட் வைப்ரேஷனை சரி பண்றதுக்காக இந்த வீல் அதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சரி, இன்ட்ரோடியூஸ் பண்ணதெல்லாம் ஓகே தான். அதுக்கடுத்து 1997 வருஷம் மறுபடியும் உட்ஸ்ட்ரா அப்படின்ற டிரான்ஸ்ட்ரெயினர் ரன் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு கம்பெனி அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணி
பண்ணி இந்த சக்கரம்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத ஓப்பனாவே வந்து இவங்க சொல்லி இருந்திருக்காங்க. அப்பயாச்சும் இவங்க அதை கேட்டுட்டு அந்த ஒரு சக்கரத்தை சரி பண்ணி இருக்கணும். ஆனா அப்பயும் அதை பெருசா கண்டுக்கிறாம மெத்தனமா விட்டதுதான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே இந்த ரெண்டு விஷயங்களை கண்டுக்கிறாம விட்டதா இவ்வளவு பெரிய டிசாஸ்டருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா அவங்களோட ரிப்போர்ட்டை பதிவு பண்ணவும் செய்யறாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமே இந்த டியூட்சே பாண்ட் கம்பெனியோட மிகப்பெரிய மெத்தனத்தனமான இன்ஸ்பெக்ஷன் மெத்தனத்தனம் தான். ஏன்னா இவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றப்போ ஒவ்வொரு தடவையும் வீல ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் அந்த வீல் கரெக்டா இருக்கா இல்லையான்றதை அவங்க முடிவு பண்ணவே செய்யணும். ஆனா அப்படி இவங்க முடிவு பண்ணாம சிம்பிளா வீல டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த வீல கண்ணால பாக்குறத பட்சம் இந்த வீல் கரெக்டா தான் இருக்கு, இது கரெக்டா தான் ஓடு, இதுல ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி விட்டதுதான் அந்த டேமேஜ் ஆன வீல பெருசா கண்டுபிடிக்க முடியாம இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழு முக்கிய காரணமே இந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியான டியூட்சே பாண்ட் கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான முழு பொறுப்பையும் அந்த கம்பெனி மேல போட்டு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. இன்னும் சில பேர் அந்த கண்டக்டர் நினைச்சிருந்த அந்த ட்ரெயினை எமர்ஜென்சியா ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா என்னதான் அவங்க அப்படி சொன்னாலும் பிரான்கோஃபர் கம்பெனி என்ன சொன்னாங்கன்னா, கண்டக்டர் மேல எந்த தப்புமே கிடையாதுங்க, அவரோட வேலை கஸ்டமர் சர்வீஸ் மட்டும்தான், அவருக்கும் டெக்னிக்கலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இதுக்கெல்லாம் மேல அவர் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வேலை பார்க்கவே செய்வாரு, அதை தான் அன்னைக்கு செய்யவும் செஞ்சிருக்காப்ல. சோ கண்டக்டர் மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரான்கோஃபர் கம்பெனி அடிச்சும் சொல்லிட்டாங்க. சோ இப்படி பிரான்கோஃபர் கம்பெனி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணனாலே வேற வழியே இல்லாம டியூட்சே பாண்ட் கம்பெனி நாங்க தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு முழு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு ஏத்துக்கவும் செஞ்சாங்க. பொறுப்பு ஏத்துக்கிட்டதோட மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவங்களுக்கா இருந்தாலும் சரி இல்ல காயம் பட்டவங்களுக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் அமௌண்ட் கோர்ட் கொடுக்க சொன்னாங்களோ அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணவும் செய்றாங்க. அது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் கோர்ட்ல எக்கச்சக்கமான கிளைம்ஸை செட்டில் பண்ணவும் செஞ்சாங்க. என்னதான் இவங்க இப்படி செட்டில் பண்ணாலும் இந்த கம்பெனில இந்த 3 பேர் தான் இந்த ஆக்சிடென்ட்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அவங்களுக்கு எதிராக கிரிமினல் சார்ஜஸ் பண்ணி அவங்களை ஜெயில தூக்கி போட்டாங்க. அதுக்கும் டியூட்சே பாண்ட் கம்பெனி அவங்களுக்கு ஆதரவா வாதாடி அவங்களை விடுவிக்கவும் செஞ்சாங்க. ஃபைனலா ஜெர்மனியோட ஹிஸ்டரியில நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட ரயில் நெட்வொர்க்கே ஒட்டு மொத்தமா மாத்தவும் செஞ்சுச்சு. குறிப்பா சொன்னா அந்த டியூட்சே பாண்ட் கம்பெனி யூஸ் பண்ண ரப்பர் டேம்பர் டயர் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே அல்லேக்கா தூக்கி போட்டுட்டு பழையபடி எல்லா ட்ரெயின்லயும் ஒண்ணு மோனோ பிளாக் டிசைன் கொண்ட வீல்ஸே தான் பொருத்தவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே ட்ராக்குக்கு ரொம்ப ஹைட் கம்மியா இருக்க பாலை எல்லாத்தையும் நீக்கவும் செஞ்சாங்க. இல்லன்னா அந்த சைடுல ஒரு ரயில்வே ட்ராக்கை மாத்தவும் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் மேல எமர்ஜென்சி டைம்லயும் உடைக்க முடியாம இந்த பிரஷர் ரெசிஸ்டன்ட் விண்டோஸையும் மாத்தினாங்க, பிரஷர் ரெசிஸ்டன்ட் டோர்ஸையும் மாத்தவும் செஞ்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த இடத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த இறந்த 101 பேருக்கும் மெமோரியல் அமைக்கவும் செஞ்சாங்க. அந்த இடத்துல 101 செர்ரி மரங்களை நடவும் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இறந்த 101 பேர்கள் பொறிச்ச கல்வெட்டையும் அந்த இடத்துல நிறுவவும் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஸ்டேர்கேஸும் அமைச்சாங்க. அந்த ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே இல்லாம எட்டெல்லாம் போற மாதிரி இருக்கவே செய்து. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட மட்டும் கிடையாது, இந்த உலகத்தோட மிகப்பெரிய ட்ரெயின் டிசாஸ்டரும் முடிவுக்கு வந்துச்சு. சோ இந்த ஒரு டிசாஸ்டர் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.